இது என்ன இலை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது அரச இலையும் கிடையாது, மணி பிளான்ட்டும் கிடையாது. இந்த இலை உங்களுடைய ஜீரண சக்திக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. உங்களுக்கு வாயில துர்நாற்றம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் இது சரி செய்யுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இலைய நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம், எல்லாருமே சாப்பிட்டிருக்கோம். ஆனா இதை வீட்டுல வளர்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு ஹெல்த் பவுடர்ஸ் வாங்குறோம், சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறோம். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக ஒவ்வொரு முறையுமே செலவு செய்யறத விட ஒரே ஒரு முறை இந்த செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கறது மூலமா ஒவ்வொரு முறையும் அது உங்களுக்கு பலன் அளிக்குது. இந்த ஒரு சின்ன விஷயத்திலேயே நம்ம வெளியில வாங்குற சப்ளிமெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடுகளிலே வளர்க்கக்கூடிய இந்த செடிகளுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இயற்கையாகவே நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி வழங்குகின்ற 4 அற்புதமான செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். அதுவும் 3ஆவதா நான் சொல்லக்கூடிய அந்த செடி உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியதா இருக்கும். சரிங்க, அவ்வளவு ஆரோக்கியமான பவர்ஃபுல்லான அந்த 4 செடிகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா பவர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல முதலாவதா இருக்கக்கூடியது வெற்றிலை. ஆமாங்க, நம்ம எப்பவும் உபயோகப்படுத்துற அதே வெற்றிலை தான். விருந்து சாப்பிட்டாவே இந்த வெத்தலையை சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த பாரம்பரியத்தை நம்ம இன்னைக்கும் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கோம். நம்ம வாயில துர்நாற்றம் இருக்குதுன்னா இந்த வெத்தலை அந்த துர்நாற்றத்தை சரி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, உங்க வாயில பாக்டீரியாக்கள் இருந்துச்சுன்னா அதையும் இந்த வெத்தலை அழிக்குது. இந்த வெத்தலையில இருக்கக்கூடிய இயற்கையான மூலப்பொருட்கள் நம்ம ஈறுகளை பலமாக்குது. அது மட்டும் இல்லைங்க, சில பேருக்கு சாப்பிட்டா சரியா ஜீரணமாகாது. அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த வெத்தலை உபயோகமா இருக்கு. நீங்க சாப்பிட்ட பின்னாடி உங்க வயிறு ரொம்ப உப்புசமா இருந்தாலோ, இல்ல ரொம்ப ஹெவியா வெயிட்டா உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாலோ, கேஸ்ட்ரிக் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் நீங்க வெத்தலையை சாப்பிடலாம். வெத்தலையை நம்ம மென்று சாப்பிட்றது மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலையும் பிளட் சுகரையும் இது கண்ட்ரோல்ல வைக்குது. அதனால வெத்தலையை வெறும் பாரம்பரியத்துக்காக மட்டும் நம்ம உபயோகப்படுத்தலைங்க, அதுல உண்மையாகவே நிறைய பலன்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே வெத்தலை கூட பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். ஆனா நான் சொல்ற முறையில நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த வெத்தலையோட முழு பலனுமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சமா குல்கந்த் கடைகள்ல கிடைக்கும். நல்ல சுத்தமான தரமான குல்கந்த் வாங்கிக்கோங்க. அதுல இருந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் இந்த வெத்தலை மேல வச்சிடுங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு அதுல சேர்த்துடுங்க. அதை நல்லா மடிச்சு சாப்பிடுங்க. இந்த வெற்றிலை நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லாம பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே சமயத்துல உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த வெத்தலையை சாப்பிடலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே, இந்த வெத்தலையை நம்ம வீட்டு பால்கனிலேயே நம்ம வளர்க்கலாம். வெற்றிலை நம்ம வீட்டுல எப்போதுமே இருந்துச்சுன்னா அது ஒரு சிறந்த மருந்து அப்படிங்கிறதுனால அது எப்போதுமே உங்களுக்கு பயன் தரும். அடுத்ததா நான் சொல்ல போற செடியில அந்த இலைகள் மட்டும் இல்லைங்க, அதுல இருக்கிற காய் கூட நமக்கு உபயோகமா இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பாளி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இதோட முழு பலன்களையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பப்பாளியோட இலைகளை நல்லா அரைச்சு டெங்கு, மலேரியா இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த பப்பாளியோட இலைகள் அதுக்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல பொல்யூஷன் அதிகமா இருக்கு, ப்ராசஸ்டு உணவுகளை நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம். இதனால செரிமான குறைபாடுகள் நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவுகளில் அதிக அளவுல கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்களை சேர்க்குறாங்க. இதனால நம்முடைய ரத்தத்துல நச்சுத்தன்மை அதிகரிக்குது. இந்த நச்சுத்தன்மையை இந்த பப்பாளி இலையோட சாறு குறைக்குதுங்க. ஆனா இதை நீங்க வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். சரிங்க, பப்பாளி இலைகள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பப்பாளி பழத்தை பத்தி நமக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஆனா பப்பாளி காய் அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பப்பாளி காயில பப்பைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தாலோ, உங்களுடைய வயிறு ரொம்ப கனமா இருந்தாலோ அதையும் இந்த பப்பாளி காய் சரி செய்யுது. பலருக்கும் தெரியாதது, இந்த பப்பாளி காய் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இந்த பப்பாளி காயில பப்பைன்னு இருக்கிறதுனால தான் டைஜஸ்டிவ் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இதை ஆட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பப்பாளி காயை நீங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடாதுங்க. இந்த பப்பாளி காயை நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம். உங்கள் வயிறில் எந்த விதமான கோளாறுகள் இருந்தாலும் இந்த பப்பாளி காய் சரி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஜீரண சக்தியை இது அதிகரிக்குது. இதனால தான் உங்கள் வீட்டில் நீங்கள் பப்பாளியை வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பழம் மட்டும் கிடைக்கிறது கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு செடியும் கிடைக்குது.
இப்போ நான் சொல்ல போகிற இந்த செடியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த செடியில் எவ்வளவு பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதை ஒரு மிராக்கிள் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலைய ரணகளி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கட்டுக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க அந்த இலை. உங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இதை ஃப்ரிட்ஜில் வைக்காம என் பையன் ஃப்ரீசரில் வச்சுட்டான். அதனால் பார்க்குறதுக்கு இது ரொம்ப வாடி போயிருக்கு. நீங்கள் எப்போதுமே இந்த இலைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கூட இதை ஃப்ரீசரில் வைக்காதீங்க. உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் கேல் பிளாடரில் ஸ்டோன் இருந்தாலும் இதை நீங்கள் காலையில் 2 சாப்பிடுங்க, சாயந்தர நேரத்தில் இதை நீங்கள் 2 சாப்பிடுங்க. இப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் கற்கள் சேராது, இருக்கிற கற்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். இந்த ரணகளி யூரின்ல இருக்கக்கூடிய பாஸ்பேட், கால்சியம் அளவுகளை குறைக்குது. இந்த இலையை நீங்க சாப்பிட்டோன்னே வெது வெதுப்பான தண்ணீர் குடிங்க. குடிச்சதுக்கு பிறகு 1 மணி நேரமாவது நீங்க வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. இதுல முக்கியமான விஷயமே, இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரே ஒரு இலை இருந்தாலே போதும் இந்த செடியை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க குடல் ரொம்பவே புண்ணாகிருக்குங்களா? அப்படி இல்லைன்னா அடிக்கடி உங்களுக்கு வயிற்று வலி ஏற்படுதா அப்படின்னா நீங்க இந்த இலையை சாப்பிடலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு 2ல இருந்து 4 இலைக்கு மேல நீங்க அதிகமா சாப்பிடக்கூடாது. நம்ம யாருமே எலுமிச்சை பழத்தை நம்ம எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அதுல இருக்கிற இலைகளை பயன்படுத்துறது இல்லை. ஆனா நம்மளை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு இந்த எலுமிச்சை இலைகள்ல நிறைய சக்தி இருக்கு. உங்களுக்கு மைக்ரைன், ஆஸ்துமா, சைனஸ் இந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த எலுமிச்சை இலைகளை தண்ணீர்ல கொதிக்க வச்சு நீங்க அதை குடிக்கலாம். தண்ணீரோட கொதிக்க வச்சு குடிக்கும் போது குடல்ல புழுக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே வெளியேறிடும். உங்களுக்கு லேசான தலைவலி தான் இருக்கு அப்படின்னா இந்த எலுமிச்சை இலையை கொஞ்சமா இப்படி பிச்சுட்டு அதை நீங்க நல்லா ஸ்மெல் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு இந்த மனம். இந்த எலுமிச்சை இலைகள்ல இருக்கக்கூடிய சில மூலப்பொருட்கள் நம்முடைய நரம்புகளை சாந்தப்படுத்தி வலியை குறைக்குது. இதனால தாங்க இந்த இலையோட வாசனையே தலைவலியை குறைக்குது. இந்த எலுமிச்சை இலைகளை தண்ணீரோட கொதிக்க வச்சு அதுல நீங்க ஆவி பிடிச்சிட்டே வரும்போது சைனஸ் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு குறையும். இந்த செடிகளை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பால்கனியும் அப்படி இல்லைன்னா ஒரு மொட்டை மாடியில் சின்ன இடம் இருந்தால் போதுங்க. அந்த மாதிரி வெயில் படுற இடங்கள்ல நீங்கள் இந்த செடிகளை வச்சா கூட போதும். ஒரு கம்பில் சப்போர்ட் பண்ணி கட்டி வச்சிங்கன்னா வெற்றிலை நல்லா வளருங்க. பப்பாளி விதைகளை பயன்படுத்தினா பப்பாளி செடி வளர்க்கலாம். இந்த ரணகளி ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த இலையை நீங்கள் நட்டு வச்சாலே அது உங்களுக்கு நல்லா வளரும். எலுமிச்சை செடி கிடைக்குது, இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் ஏதாவது எலுமிச்சை செடி இருந்துச்சுன்னா அதை வாங்கி தொட்டியில் நட்டு வளர்க்கலாம். இப்படி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த வகை செடிகளை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டாவே செடிகளை அழகுக்காக மட்டும் அப்படி இல்லைங்க, அது ரொம்ப ஆரோக்கியத்திற்கும் பயன்படும் அப்படின்னு நம்முடைய கண்ணோட்டம் மாறும். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இயற்கையை நேசிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.